ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கேபி அண்ட் கேசி அதை தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னால் நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் தெரிஞ்சிருக்கணும். அந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, ஏங்கிற ரியாக்டன்ட் அதே மாதிரி பிங்கிற ரியாக்டன்ட் சேர்ந்து எனக்கு சிடி அப்படிங்கிற ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. ஏவையும் பியையும் நான் வந்து ரியாக்ட் பண்ணுறேன். ஏ ப்ளஸ் பி கிவ்ஸ் ப்ராடக்ட் சி ப்ளஸ் டி. இதுதான் மெயின் ஈக்குவேஷன். இதை வச்சு தான் நம்ம டெரிவேஷனே மூவ் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகுது, எனக்கு H2O கிடைக்குது அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எடுத்துருப்போங்கிறோம்ல, இங்கே மோல்ஸ் போடுவோம்ல, அதைத்தான் நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். அது என்னென்ன அப்படின்னா ரியாக்டண்ட்டை எக்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பிங்கிற ரியாக்டண்ட்டை ஒய் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எடுத்துக்கிறோம். எவ்வளோ ப்ராடக்டில் கிடைக்குது நம்மளுக்கு நம்பர்ஸ் தெரியாது, அதனால் நம்ம XYLM அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ சிங்கிற ப்ராடக்ட் வந்து எல் கிடைக்குது, டிங்கிற ப்ராடக்ட் எம் கிடைக்குது. இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் மட்டும் நம்மளுக்கு மஸ்ட்டு. இதை வச்சு தான் நம்ம ப்ராப்ளமே இனி மூவ் ஆக போகுது. ஸோ இதுக்கு முன்னால் நம்ம என்ன படித்தோம்? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கேபி அண்ட் கேசி. ஸோ வி ஹாவ் டு நோ வாட் இஸ் கே அண்ட் தென் வி ஹாவ் டு ஃபைண்ட் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கேபி அண்ட் கேசி. ஸோ இப்போ கே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். K is equal to product by reactant. இப்போ இந்த ஈக்குவேஷனில் என்ன ப்ராடக்ட்டு? சியும் டியும் ப்ராடக்ட்டு. என்ன ரியாக்டன்ட்டு? ஏவும் பியும் ரியாக்டன்ட். ஸோ அதை தான் பண்ண போகிறோம். ப்ராடக்ட் என்னென்ன? சியும் டியும். ரியாக்டன்ட் என்னென்ன? ஏவும் பியும். அவ்வளோதான். இப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸோ அதை நம்ம பவரில் போட்டுக்கலாம். இப்போ சி எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எடுத்தோம்? எல். டிங்கிறது எம். இது வந்து எக்ஸு, இது வந்து ஒய். இதுதான் ஜென்ரலான ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். இதில் ரெண்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கேசி அண்ட் கேபி. ஸோ வி ஹாவ் டு நோ அபவுட் வாட் இஸ் கேசி அண்ட் வாட் இஸ் கேபி. இப்போ நம்மளுக்கு கேனா கிளியராக இருக்குது, ப்ராடக்ட்டு டிவைட் பை ரியாக்டன்ட், அவ்வளோதான். அப்போ கேசி அப்படின்னா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷனுக்கு என்ன சிம்பிள் போடணும்? இப்படி போடணும், அவ்வளோதான். இப்போ ஏவோட கான்சன்ட்ரேஷன் இது, பியோட கான்சன்ட்ரேஷன் ப்ராக்கெட் போட்டு பி போட்டுக்கலாம். இது கான்சன்ட்ரேஷன். அதே மாதிரி செகண்ட் ஒன் என்ன? கேபி இஸ் அ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். அப்போ அதை எப்படி சொல்லலாம்னா, ஏவோட இது வேணும் அப்படின்னா பிஏன்னு சொல்லலாம். அதே வந்து பியோடது வேணும் அப்படின்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் பிபின்னு சொல்லலாம். அவ்வளோதான். இது மட்டும் தெரிஞ்சால் போதும். இதை வச்சு நம்மளால எழுத முடியும். ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கேசி எழுதுகிறோம். நம்ம என்ன சொன்னோம்? கேங்கிறது K is equal to product C into D divided by A into B. So, நம்ம என்ன சொன்னோம்? Cனா என்னன்னு சொன்னோம்? Equilibrium constant in terms of concentration. அப்போவே சொன்ன concentration என்ன போடணும்? bracket. இந்த bracket போடணும். போட்டாச்சு. C எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எடுத்தோம்? L. அதை பவரில் எழுதணும், நான் ஆல்ரெடி சொன்னது தான். அதே மாதிரி இது M, இது X, this is Y. அதை தான் இங்கே எழுதியிருக்காங்களே ஈக்குவேஷன் நம்பர் 1. புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட் இப்போ நம்ம கேபி எழுத போகிறோம். வாட் இஸ் மீன் பை கேபி? ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர்னு என்னென்னு சொன்னோம்? பிஏ, பிபி அந்த மாதிரி சொன்னோம். ஸோ இப்போ எழுதலாமா? ஓகே. என்ன? ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன்ட். ப்ராடக்ட் என்னென்ன? சி. அப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் சினா பிசி இன்ட்ரூ partial pressure of D divided by partial pressure of A into partial pressure of B. C எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எடுத்துட்டோம்? L. இது M, இது X, இது Y. பவரில் போடணும். எப்போவுமே நம்பர் ஆஃப் மோல்ஸை பவரில் தான் போடுவோம். இதே மாதிரி இருக்க ஈக்குவேஷன் நம்பர் 2. எஸ். ஸோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கேபினா என்ன, கேசினா என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இதை வச்சு நம்ம ரிலேஷனை கொண்டு வர போகிறோம். இந்த கேபி வந்து நம்ம டெரிவேஷனே கொண்டு வர போகிறோம். கேபி என்ன? பிசி பவர் எல் இன்ட்டு பிடி பவர் எம் டிவைட் பை பிஏ எக்ஸ் இன்ட்டு பிபி பவர் ஒய். இப்போ இதில் என்ன வேணும்? எனக்கு பிஏ பிபி பிசி பிடி வேணும். அதை கண்டுபிடிக்கலாமா? ஓகே. நம்மளுக்கு என்ன தெரியும்? ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி. நான் பிஏ மட்டும் வச்சுக்கிறேன், விஏ இந்த சைட் கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்துருக்காங்களா டிவைடுக்கு? ஓகே. டிவைடுக்கு கொண்டு வந்தோடனே நான் அந்த என் பை வியை மட்டும் சேர்த்து எழுதிக்கிறேன். அப்போ P is equal to N by V RT. இந்த N by Vக்கு பேர் மோலார் கான்சன்ட்ரேஷன், அதாவது ஆக்டிவ் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ PA வேணும் அப்படின்னா இந்த NVக்கு பதிலாக கான்சன்ட்ரேஷனை ஆல்ரெடி என்ன சொன்னோம்? ப்ராக்கெட் போடணும். ஏவோட கான்சன்ட்ரேஷன் பற்றி பேசுகிறோம், அதனால ஏ. அப்புறம் RT இருக்குது, அந்த RT அப்படியே போட்டு வச்சிடலாம். அதே மாதிரி PB எழுதலாமா? PB வேணும்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எதை பற்றி பேசுகிறோம்? பியை பற்றி. ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி
அங்கே என்ன இருக்குது? ஆர்டி. இதே மாதிரி பிசிபிஜி ட்ரை பண்ணுறீங்களா? ஓகே, அதை தான் நம்ம இங்கே ட்ரை பண்ணியிருக்கோம். பிஏனா என்னன்னு சொன்னோம்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இன்ட்டு ஆர்டி. பிபினா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி இன்ட்டு ஆர்டி. பிசினா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சி இன்ட்டு ஆர்டி. பிடினா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டி இன்ட்டு ஆர்டி. பவரில் எக்ஸ்போர்ட்டோம் அப்படின்னா இங்கே எக்ஸ், இங்கே எக்ஸ், இங்கே எக்ஸ். என்ன நம்ம பவர் அப்படி தானே இது பண்ணுவோம். மல்டிபிள் இருந்ததுன்னா ரெண்டுக்குமே பவர் கொடுக்கணும். அப்போ இங்கே பவர் ஒய்னா இங்கே எல்லா இடத்துக்கும் பவர் ஒய். அதே மாதிரி எல்எல்எல் எம்எம்எம் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இப்போ இது என்ன? பிஏ பவர் எக்ஸ், பி பவர் ஒய், பிசி பவர் எல், பிடி பவர் எம். இதை கொண்டு போய் இப்போ நம்ம செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? வாட் இஸ் செகண்ட் ஈக்குவேஷன்? பிசி பவர் எல் இன்ட்டு பிடி பவர் எம் divided by PA power X into PB power Y. ஓகே, வாங்க இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ அந்த கேபி திரும்ப இங்கே எழுதியிருக்கிறேன்னா அதை எழுதியாச்சு. இப்போ இதில் பிசிக்கு பதிலாக கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சி பவர் எல், ஆர்டி பவர் எல் அதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா? ஓகே. பிடிக்கு பதிலாக டி பவர் எம், ஆர்டி பவர் எம் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா? ஓகே. பிஏக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, பிபிக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. சப்ஸ்டியூட் பண்ண நம்ம ரீஆர்டர் பண்ணுறோம். ரீஆர்டர் பண்ணலாமா? இந்த சி பவர் எல்லையும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சி பவர் எல்லையும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டி பவர் எம்மையும் பக்கத்தில் எழுதிக்கலாம். அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் எக்ஸையும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி பவர் ஒய்யையும் பக்கத்தில் எழுதிக்கலாம். மிச்சம் இதுக்கிட்ட என்ன இருக்கும்? ஆர்டி பவர் எல், இங்கே ஆர்டி பவர் எம். இன்டூவில் இருந்தால் பேஸ் ரெண்டும் சேமு. இது இன்டூவில் இருந்தால் என்ன பண்ணுவோம்? பவர் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுவோம். அதை தான் இங்கே பண்ணியிருக்கோம். இங்கே எல் இருக்குது பவரில், இங்கே எம் இருக்குது. ஸோ எல் ப்ளஸ் எம்னு இங்கே எழுதியாச்சு. அதே மாதிரி கீழே இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு எழுதியாச்சு. இது என்ன ரூல் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்? சின்ஸ் ப்ராடக்ட் ரூல் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் பி இன்ட்டு ஏ பவர் சி இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் பி ப்ளஸ் சி. சேம் பேஸாக இருந்தால் பவர் ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம்? மல்டிப்ளைல இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாக என்ன மாதிரி தெரியுது? எனி கெஸஸ்? எஸ், யூ ஆர் கரெக்ட். கேசி மாதிரி தெரியுது. அப்போ இந்த ப்ராப்ளம் ஓவர். அப்போ இதை மட்டும் நான் சால்வ் பண்ணேன்னா என் ப்ராப்ளமே ஓவர். இது எப்படி இருக்குது? ஆர்டி பவர் எல் ப்ளஸ் எம் டிவைட் பை ஆர்டி பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு இருக்குது. டிவைடில் இருக்குது. ஸோ வாட் வி நோ தட்? கோஷன்ட் ரூல். டிவைடில் இருந்தால் பவர் என்ன பண்ணணும்? மைனஸ். ஸோ இங்கே மைனஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இங்கே மைனஸ் பண்ணி எழுதியிருக்கோம்ல, இதை நம்ம என்னவா எழுத போகிறோம் அப்படின்னா டெல் என்ஜி அப்படின்னு நம்ம டினோட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள். அந்த எல் ப்ளஸ் எம் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை டெல் என்ஜின்னு டினோட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படி டினோட் பண்ணிக்கிறேன்னா, இவ்வளோ பெரிய கான்ஸ்டன்ட் வேண்டாம், நான் அதை டினோட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக, ஜஸ்ட் ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக. வாட் இஸ் டெல் என்ஜி? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எல் ப்ளஸ் எம்னா என்ன? நம்ம ப்ராடக்ட் ரியாக்டன்ட் என்ன? எக்ஸ்ஏ ப்ளஸ் ஒய்பி கிவ்ஸ் எல்சி ப்ளஸ் எம்டி. ஸோ வாட் எல் ப்ளஸ் எம்னா என்ன அர்த்தம்? மோல்ஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ், சம் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் ப்ராடக்ட் மைனஸ் sum of number of moles in reactant. இப்படி இருக்கா? அதை தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? டெல் என்ஜி அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. கொண்டு போய் அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஆர்டி பவர் அந்த எல் ப்ளஸ் எம் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக இப்போ என்ன பண்ணிட்டோம்? டெல் என்ஜின்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ இது என்ன ஆல்ரெடி சொன்னதான், இது இந்த மாதிரி இருக்குது, கேசி மாதிரி இருக்குது. அப்போ அதுக்கு பதிலாக கேசியை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இது அப்படியே காப்பி பண்ணியாச்சு. இதுதான் நம்ம ரிலேஷன். இப்போ ஒரு ரிலேஷன் கிடச்சிருச்சா? இங்கே கேபி இருக்குது, இங்கே கேசி இருக்குது. அப்போ ரிலேஷன் கிடச்சிருச்சு தானே? ஸோ ஹென்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கேபி அண்ட் கேசி இஸ் கேபி இஸ் ஈக்குவல் டு கேசி இன்ட்டு ஆர்டி பவர் டெல் என்ஜி.